பார்த்தாலே இந்த பக்கமும் தண்ணி அந்த பக்கமும் தண்ணி, அந்த அந்த இந்த எனக்கு வலது பக்கத்துலயும் பரவனார் தண்ணி தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த பகுதி டெல்டா, இந்த பகுதி டெல்டா இல்ல. அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய கோரிக்கை, நம்மளுடைய விவசாயிகளின் கோரிக்கை. ஏன்னா எப்பொழுது ஒரு பகுதியை டெல்டாவா நம்ம அறிவிக்கிறோமோ அந்த பகுதியில பெரிய முன்னேற்றமான திட்டம் கொடுக்குறேன், டெவலப்மெண்ட் கொடுக்குறேன், வளர்ச்சி திட்டம் கொடுக்குறேன்னு எந்த ஒரு விஷயத்தையும் கை வைக்க முடியாது. அந்த பகுதியை விவசாய நிலங்களாக அது பாதுகாக்கப்படும். அதனால்தான் எந்த பகுதியா இருந்தாலும் டெல்டா பகுதியாக அறிவிங்கன்னு அந்த விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. இது கண்டிப்பாக இந்த பரவனாறு பகுதிக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. ஏன்னா இதுதான் கடைமடை பகுதி. இதற்கப்புறம் ஒன்றும் இல்லை. அந்த பரவனாறு பகுதியில இதுதான் கடைமடை பகுதி. இந்த பகுதியில எத்தனையோ கிராமங்கள்ல விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 30 கிராமம் சொல்றாங்க. ஒரு கிராமத்துல எத்தனை குடும்பம் இருக்கும் பாருங்க. ஒரு 100 குடும்பம்னா கூட ஒரு 3000ல இருந்து 5000 குடும்பங்கள் இந்த விவசாயம் செய்து கொண்டிருக்காங்க. ஏக்கர் கணக்குல இங்க பயிர் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா எப்ப NLC ஆரம்பிச்சாங்களோ அப்ப ஆரம்பிச்சது பிரச்சனை. NLCல அவங்க உபயோகப்படுத்துற தண்ணியில சாம்பல் கலந்துருது. அந்த தண்ணிய அவங்க ஒரு செக் டேம் மாதிரி கட்டி அந்த தண்ணியை அங்கேயே சேகரிச்சு அதுல இருக்கிற சாம்பலை வடிகட்டி ஒரு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியா இங்க விட்டுருந்தா கூட பரவாயில்ல. அப்படியும் அவங்க பண்ணவே இல்லை. அவ்வளவு தண்ணியும் சாம்பலோடையே அந்த தண்ணிய வருடக்கணக்காக இந்த பரவனாறு ஏரியில இவங்க கலந்து விட்டுருக்காங்களே, இதெல்லாம் மனசாட்சி எப்படி சொல்றதுன்னே தெரியல. அப்ப சாம்பல் தண்ணியோடையே தான் இந்த விவசாயிகள் விவசாயம் பண்ணிட்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட வருடக்கணக்காக படிஞ்சு முக்கா அடி, ஒரு அடிக்குன்னா ஒரு முக்கா அடிக்கு அவங்க வெறும் சாம்பலா தான் இருக்குது. அதுல காலை வச்சா கழுவ கூட முடியாதான். தண்ணியை வச்சு அப்படியே சேரா இருக்கும். தண்ணி வச்சு கழுவினாலும் போவாது, பெயிண்ட் மாதிரி ஒட்டிக்கோன்றாங்க. அப்ப அங்க விளையக்கூடிய அரிசியோ பருப்பு இந்த நெல்லெல்லாம் இருக்குது இல்லையா, அது எவ்வளவு அந்த சகதியில மாட்டிக்கொண்டு அதனால ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். நல்ல விவசாயம் எத்தனை போகம் விளையுதோ, அது எத்தனை போகம் விளைஞ்சாலும் அது முழுசாக அந்த விவசாய நெல் நம்மள பயன்பாட்டுக்கு வருமா, இல்லைனாலும் அந்த அதாவது எப்படி சொல்றது, அந்த மகசூல் என்பது குறைந்து விடும். கண்டிப்பாக அவங்களால பண்ண முடியாது, நிறைய பண்ண முடியாது. ஏன்னா சாம்பல் படிந்த நீர்ல அவங்க பயிர் பண்ணணும்னா அது மிகப்பெரிய சவாலான விஷயம். சுத்திகரிக்கப்படணும். இந்த ஏரியா எங்களுக்கு தூர்வாரி கொடுங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இந்த ஏரியா, அந்த பரவனாறு ஏரியா தூர்வாரியாவது கொடுங்க. நீங்க தூர்வாரத்துக்கு டெண்டர் விட்டாங்க. அது கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல அதுக்கு 100 கோடியா 11 கோடி 16 கோடி கிட்ட அரசாங்கத்துல கிட்டத்தட்ட டெண்டர் விட்டுருக்காங்க தூர் வாருவதற்கு மட்டும். அதுவும் அந்த சமயம் பண்ணப்படல. இப்ப அந்த தனியாருக்கு டெண்டர் விட்டதா சொல்லி இருக்கிறாங்க. தனியார் டெண்டர் விட்டு இருக்காங்க. அவங்களும் எப்படி எடுக்கிறாங்கன்னா